நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றிங்கிற திருவாசக வரி இறைவனே நீராய் இருக்காருன்னு குறிப்பிட்டு, நிழல் திகழ் நீரில் இன் சுவை நிகழ்ந்தோன்னு நீரின் சுவையாகவும் இறைவனே இருப்பதா சொல்லுது. பஞ்சபூத தத்துவங்களில் ஒன்று நீர். பஞ்சபூதங்களுமாக இருக்கிறவர் இறைவன். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோபுரத்துக்கு வடக்கு பக்கம் விசாலமான ஊருணிங்கிற பேரில் திருக்குளம். நீர்நிலைக்கு திருன்னு அடைமொழி சேர்த்து திருக்குளம் அப்படின்னு பெருமையாக கொண்டாடுறோம். அந்த குளத்தில் தான் அந்த கோயிலில் தீர்த்தவாரி நடக்கும். அக்னி தீர்த்தம் இது ஆவுடையார் கோயில் ஆத்மநாத சுவாமி கோயிலில் உள்ள திருக்குளம். தென்மேற்கில் இருக்குது கோயிலில். இங்கே இதுக்கு சக்தி தீர்த்தம், திருத்தமாம் பொய்கைன்னெல்லாம் பெயர்கள் உண்டு. இந்த தீர்த்தத்தை கண்டால், தொட்டால், பருகினால், நீராடினால் நினைச்ச பயன் பெறலாம்ங்கிறது ஐதீகம். ஆதியில் நவதீர்த்தம், அப்புறம் 24 தீர்த்தம், அப்போ 64 கோடி தீர்த்தம்னெல்லாம் இங்கே உண்டு. இறைவனோட திருவருளால் இந்த ஸ்தலத்தில் வெட்டின இடமெல்லாம் நீர் பெருகினது. இப்படி வெட்டி நீர் வர கண்ட குளங்கள் தான் 64 கோடி தீர்த்தங்கள். திருத்தொட்டி தீர்த்தம்னு ஆத்மநாத சுவாமிக்கும் யோகாம்பிகைக்கும் அபிஷேகமாகிற நீர் தேங்குகிற தொட்டி உண்டு. அந்த திருத்தொட்டி தீர்த்தம் முகந்து நீராடினா உடலை பற்றி இருக்கிற பல நோய்களும் உயிரை பந்திச்சிருக்கிற மலப்பிணியும் நீங்கி பாதகங்களும் நீங்கும். புலிக்கால் முனிவர்ங்கிற வியாக்கிரபாதர் நாள்தோறும் ஆத்மார்த்தமாக பூஜை பண்ணி இருந்ததுனால திருப்புலீஸ்வரம் அப்படிங்கிற பெயர் உள்ள ஒரு திருக்கோயில் சிதம்பரத்தில் உண்டானது. திருநீலகண்ட நாயனாருக்கும் அவரோட மனைவியாருக்கும் இளமைத்தன்மையை திரும்பி வழங்கினதால் இந்த இறைவனுக்கு இளமையாக்கினார் அப்படின்னு பேர். அவர் கோயிலுக்கு இளமையாக்கினார் கோயில்னே பேர். முன்னாடி இந்த சுவாமிக்கு திருப்புலீஸ்வரர்னும் அம்பாளுக்கு திரிபுர சுந்தரின்னும் பேர் இருந்தது. கோயிலுக்கு எதிர்க்க உள்ள வியாக்கிரபாத தீர்த்தத்தில் திருநீலகண்ட நாயனாரை இளமை பெற வச்சதுனால இறைவனுக்கு இளமையாக்கினாருங்கிற அர்த்தம் உள்ள யவ்வனேஸ்வரருங்கிற பேரும், அம்பிகைக்கு யவ்வனாம்பிகைங்கிற பேரும் வந்தது. இந்த கோயிலுக்கு எதிரில் உள்ள வியாக்கிரபாத தீர்த்தமே யவ்வன தீர்த்தங்கிற சிறப்பு பேர் பெற்று திகழுது. திருவள்ளக்குளம் இது ஒரு வைஷ்ணவ ஸ்தலம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இந்த ஸ்தலத்தில் முன்னாடி ஸ்வேத புஷ்கரணி தீர்த்தம் இருக்குது. ஸ்வேதம்னா வெள்ளை. அந்த புஷ்கரணியோட பெயரால் ஊரே வெள்ளக்குளமாகி திருவள்ளக்குளம்னு அழைக்கப்படுது. திருமங்கை ஆழ்வார் இந்த ஸ்தலத்து இறைவனை அண்ணான்னு அழைச்சி பாடுறார். அதனால் இது அண்ணன் கோயில் ஆயிடுது. இந்த ஸ்தல பெருமாள் திருப்பதி ஏழுமலையானுக்கு அண்ணன் முறையாகிறார். அதனால் இங்கே உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் அண்ணன் பெருமாள்னே அழைக்கப்படுறார். இந்த ஸ்வேத புஷ்கரணியில் குமுத மலர்கள் நிறைய பூக்கும். துந்துமாரன்கிற ஒரு ராஜா, அவனுக்கு ஸ்வேதன்னு ஒரு மகன். ரொம்ப செல்லமாக வளர்ந்த அந்த மகன் தன்னோட 9வது வயதில் மரணம் சம்பவிக்கிற ஆபத்தில் இருக்கிறதா வசிஷ்ட முனிவர் சொல்கிறார். உடனே அதிர்ச்சி அடைந்த ராஜா மகனை காப்பாற்ற வழி கேட்கிறார் முனிவர்கிட்ட. முனிவர் சொல்கிறார், திருநாங்கூருங்கிற திவ்ய தேசத்துக்கு போய் அங்கே உள்ள தீர்த்தத்தில் நீராடி அங்கே இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாளோட அருளை வேண்டி தவம் இருந்தால் பலன் கிடைக்கும்னு சொல்கிறார். வசிஷ்ட முனிவர் சொன்னபடி ஸ்வேதன் அங்கே உள்ள குளத்துக்கு போய் நீராடி முனிவர் சொல்லி கொடுத்த நரசிம்ம மிருத்யுஞ்சய மந்திரம்ங்கிற சிறந்த மந்திரத்தை அங்கே இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதி முன்னால் அமர்ந்து ஜபிச்சுக்கிட்டு வந்தான். ஸ்வேதனோட தவத்தை கண்டு மகிழ்ச்சி அடைஞ்ச பெருமாள் நரசிம்ம மந்திரத்தை தொடர்ந்து சொன்னதால் நீ சிரஞ்சீவி ஆயிடுறேன்னு சொல்லி ஆசீர்வதித்தார். அதோட எவனொருவன் இந்த தலத்தில் அமர்ந்து 8000 முறை இந்த மந்திரத்தை ஜபிச்சாலும் அவனுக்கு யமபயம் இருக்காதுன்னு சொல்கிறார். சரவண பொய்கை ஆறுமுக கடவுளான முருகப்பெருமான் அவதரித்ததாக கருதப்படுற புனித நீர்நிலை. இது 6 தாமரை மலர்களில் வளர்ந்த முருகனை கார்த்திகை பெண்மணிகள் எடுத்து வளர்த்த இடம். பிறகு சரவண பொய்கையில் அவர்கள் நீராடினதா புராணங்கள் சொல்லும். இது பொதுவாக அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் இருப்பதாகத்தான் சொல்லுவோம். சரவண பொய்கை
மற்ற ஸ்தலங்களில் உள்ள தீர்த்தங்களை போல சதுர வட்ட வடிவங்கள்லாம் இல்லாமல் ஒரு கிணறு போல அமைப்பில் இருக்கும். சபரிமலை இங்கே உள்ள பஸ்ம குளம்ங்கிறது பக்தர்கள் புனித நீராடுற ஒரு குளம். சபரிமலை யாத்திரையப்போ பக்தர்கள் ஸ்ரீகோயிலுக்கு பக்கத்தில் உள்ள இந்த குளத்தில் நீராடி உடம்புல திருநீர் பூசிக்குவாங்க. பஸ்மம்னா திருநீருன்னு ஒரு பொருள். அதனால தான் இந்த குளம் பஸ்ம குளம்னு அழைக்கப்படுது. பஸ்ம குளத்தினிலே பக்தியாய் மூழ்கிடவே தத்துவ ஞான ஜோதி தரிசனமேன்னு ஒரு பாடல் வரி உண்டு. அந்த பஸ்ம குளத்தில் நீராடுறது பகவானை ஜோதி வடிவத்தில் தரிசிக்க செய்யக்கூடிய பெருமைக்குரியது. சமயபுரம் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் நம்முடைய குறைகளெல்லாம் தீர்க்கிற 5 புனித தீர்த்தங்கள் உண்டு. சூனியம், ஏவல் இதுபோல தடைகளை அகற்ற, அம்மை நோய், கண் நோய் ஆகியவற்றையெல்லாம் தீர்த்துக்க இது ஒரு அருமருந்து. தென்னகத்தோட பெருமை மிகுந்த காவேரி நதி, அதுக்கு உபநதி வெறுவளை வாய்க்கால். அது ஒரு புனிதமான சக்தி தீர்த்தங்கிற பேரில் அழைக்கப்படுதுங்க. பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்துறது, புனித நீராடுறது இதையெல்லாம் ஆதி முதலே இங்கே மேற்கொள்கிறாங்க. அடுத்தது மகமாயி தீர்த்தம். சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வடமேற்கே இருக்குது. 4 புறமும் நுழைவு பாதை படிகள், நடுவில் ஒரு அழகான கோபுரம், சின்ன மண்டபமெல்லாம் உண்டு. தைப்பூசத்துக்கு முதல் நாளும் சித்திரை மாதமும் இங்கே தெப்பம் உண்டு. ரொம்ப சிறப்பாக நடக்கும் அது. அடுத்த தீர்த்தம் சர்வேஸ்வரன் தீர்த்தம். இந்த தீர்த்தம் வடமேற்க, அதாவது வாயு மூலையில் இருக்கும். சப்தகன்னிமார்கள் ஒவ்வொரு மகாமகத்தும் போதும் கங்காதேவியை இந்த புனித தீர்த்தத்தில் ஆவாகனம் பண்ணி அங்கேருந்து பெருக்கெடுத்து ஓடுற புனித நீரை கும்பகோணம் மகாமக குளத்தில் சேர்க்கிறதா நம்முடைய சமய நூல்கள் சொல்லும். ஜடாயு தீர்த்தம். கனகாம்பிகை உடனுரை ஸ்ரீ முக்தீஸ்வரர் கோயிலோட தெற்கு பக்கத்தில், மாரியம்மன் கோயிலோட தென்கிழக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற தீர்த்தம். வற்றாத நீர்நிலை கொண்டு இந்த தீர்த்தம் இப்போவும் விளங்குது. அடுத்தது கங்கா தீர்த்தம். இது சமயபுரம் மாரியம்மன் கோயிலோட உபகோயில் உஜ்ஜயினி ஓங்காளியம்மன் கோயிலுக்கு கிழக்கில் அமைஞ்சிருக்கு. இந்த கங்கை தீர்த்தம் திருமண தடை நீக்கம், தீராத நோய்கள் நீக்கம், பில்லி, சூனியம், ஏவல் தடைகளை எல்லாம் அகற்றல், மூலக்கோளாறு, குழந்தையின்மை ஆகியவற்றையெல்லாம் குணப்படுத்துறது, இவற்றுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த மருந்து, அருமருந்து. நீரின்றி அமையாது உலகுன்னு திருக்குறள் சொல்லும். வான்மிகில் வழாது பெய்கன்னு கந்தபுராணம் வாழ்த்தும். உடல் பிணிகளையும் மனக்கவலைகளையும் நீக்கிற வலிமை நீர்நிலைகளுக்கு உண்டுங்கிற உண்மையை உணர்ந்து தான் இந்திய மக்கள், அதிலும் குறிப்பாக தமிழ் மக்கள், கிணற்று நீரையும் குளத்து நீரையும் ஆற்று நீரையும் கடல் நீரையும் ரொம்ப ரொம்ப புனிதமாக கருதி ரொம்ப தூய்மையாக பராமரிச்சிருக்காங்க. இந்த கோயில்களை அண்டி இருக்கிற தீர்த்தங்கள் மட்டுமில்லை, ஒவ்வொரு கோயிலையும் தீர்த்தங்கள் ரொம்ப விசேஷமாக பராமரிக்கப்பட்டிருக்கு. அதை நமக்கு இன்றைக்கும் விளக்கிற சான்றுகளாக இந்த கோயில்கள் இருக்குது. நாம் அவ்வளவு பெருமை மிகுந்த நீரை மாசுபடுத்தாமல், சாக்கடையாக ஆக்காமல், குப்பை கூளங்களை அதில் சேர்க்காமல் பராமரித்து பக்தியோடு அதில் மூழ்கி நீராடி உடல் வலிமை பெறுறதுக்கும் மன தெளிவு பெறுறதுக்கும் ஏற்றதாக அதையெல்லாம் பராமரிக்கணும். எல்லாம் ஆண்டவன் செயல்.